This video sponsored by SBO. SBO ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி. அவங்க கொடுக்குற ப்ராடக்டை நீங்கள் சோஷியல் மீடியாவில் ப்ரமோட் பண்ணுறது மூலயமா மந்த்லி 15,000 ஏர்ன் பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் குவாலிஃபிகேஷனை சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. கோழிக்கோடு பிரபல மருத்துவமனையில் பயங்கர தீ விபத்து. 2 பேர் உயிரிழப்பு, 100க்கும் மேற்பட்டோர் பாதிப்பு. கேரளாவின் கோழிக்கோடு மாவட்டத்தில் உள்ள பேபி மெமோரியல் ஹாஸ்பிட்டலில் இன்று அதிகாலை பயங்கரமான தீ விபத்து ஏற்பட்டது. இதில் 2 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 100க்கும் மேற்பட்ட நோயாளிகள் மற்றும் ஊழியர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். மருத்துவமனையின் 3ஆம் மாடியில் அமைந்துள்ள இன்டென்சிவ் கேர் யூனிட் ஐசியு தீவிரமாக தீ பரவியது. காலை 5:30 மணியளவில் தீ பரவ தொடங்கியது. உடனடியாக தீயணைப்பு படையினர் 12 தீயணைப்பு வண்டிகளுடன் சம்பவ இடத்திற்கு விரைந்து சுமார் 2 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீயை கட்டுப்படுத்தினர். தீயில் சிக்கிய ஒரு நோயாளி மற்றும் ஒரு மருத்துவமனை ஊழியர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். பலத்த புகை, வெப்பம் மற்றும் ஆக்சிஜன் குறைபாட்டால் பலர் மூச்சு திணறல், காயங்கள் மற்றும் புகை விஷவாயு ஏற்பட்டு மயக்கமடைந்தனர். அவர்களை அருகிலுள்ள மருத்துவமனைகளுக்கு அவசர சிகிச்சைக்காக மாற்றியுள்ளனர். மருத்துவமனை நிர்வாகம் உடனடியாக அனைத்து நோயாளிகளையும் பாதுகாப்பான இடங்களுக்கு இடமாற்றம் செய்துள்ளது. மாநில அரசு உயர்மட்ட குழுவை அனுப்பி விபத்துக்கான காரணங்கள் விசாரிக்க உத்தரவிட்டுள்ளது. ஆரம்ப தகவலின்படி மின் கசிவு அல்லது மின்சார கருவிகள் ஏற்பட்ட தவறு தீ பரவலுக்கு காரணமாக இருக்கலாம் என சந்தேகப்படுகிறது. மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன், சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் உள்ளிட்ட மூத்த அதிகாரிகள் சம்பவ இடத்தை பார்வையிட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடி உதவி வழங்க உத்தரவிட்டுள்ளனர். இறந்தவர்களின் குடும்பத்திற்கு 10 லட்சம் மற்றும் காயமடைந்தவர்களுக்கு 2 லட்சம் வீதம் நிவாரணம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சோக நிகழ்வு மாநிலம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மருத்துவமனைகளில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேம்படுத்த உடனடியாக மாநிலம் முழுவதும் சோதனைகள் தொடங்க உள்ளன. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.